Praise the Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से स्वागत करते हैं. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. அன்பின் நேச பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस सुबह की आराधना के लिए हम धन्यवाद देते हैं. ஆராதனையிலே எங்கள் அருமையான தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆராதனை நேரத்திலே நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर, इस आराधना के समय पर आपके बच्चों से इस आराधना के इस वीडियो के द्वारा मिलने के लिए आपने एक मौका दिया. நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் அருமை தகப்பன் எங்களுக்கு நல்லவராக இருந்தீங்க. पिछले दिनों में हमारे प्यारे खुदा, आप हमारे लिए बहुत ही अच्छे थे. ஆண்டவரே இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. प्रभु, इस सुबह की आराधना में आपके सम्मुख में हम आए हैं. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய பாடல், நாங்கள் கேட்க போகிற வார்த்தை எல்லாவற்றையும் ஆவியானவர் விசேஷித்த விதமாய் நீர் அபிஷேகிக்க வேண்டும். हमारे प्रार्थना, हमारे गानों को और हमारे संदेश को आत्मा जी आप विशेष करके अभिषेक करना है. ஆவியானவர் ஒத்தாசை எங்களுக்கு வேணும். पवित्र आत्मा का सहायता இந்த हमारे ஆராதனையை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. इस आराधना को पूरी तरह से आप संभालिए. எங்களோடு ஆராதிக்கிற பிள்ளைகளையும் ஒரு மனத்தின் ஆவினாலே, ஜெப ஆவினாலே, ஆராதனையின் ஆவினாலே நிரப்புங்க. और हमारे साथ मिलकर आराधना करने वाले आपके बच्चों को भी एक मन के आत्मा से और प्रार्थना के आत्मा से और परमेश्वर आराधना के आत्मा से आप भरिएगा. ஒரு நல்ல தெய்வ பயத்தை உருவாக்கி தாங்க. एक अच्छा परमेश्वर के भय को उनके अंदर. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன். இயேசையா, இயேசப்பா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நாம் உற்சாகமாய் வாழ்ந்து திறந்து நாம் உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது நிழலிலே, உமது நிழலிலே நான் என்னை மறக்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர் உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர் உமது அணைப்பிலே உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன் அந்த வெறுப்பை மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் இயேசையா ஸ்தோத்திரம் 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 இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே கை கேட்டும் பாதம் வந்தேன் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு எந்நாளும் உறவாட செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நம்பிக்கை
இல்லாமல் அழிக்கின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெபவேளை உமது வந்தேன், தேவா வழிபாடுவே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை அமர்ந்திடுவோம். கண்ணீரின் ஜெபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன், தேவா வழிபாடுவே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை தனக்கு பாத்திர, சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த, பாத்திர இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தரும் கண்களோ சுடரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலகரம் வல்லமை. சிறந்தவர் அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். நன்மைகள் யாவையும் அழிக்கும் தேவனா, உண்மையாய் நாமே என்றும் விழிப்புடன் ஜீவித்தே, மகிமையில் சேர்ந்து புகழ்ந்திட மகிவனை நாமே துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான்
பாத்திரரே, தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனே, கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனே, கீதங்கள் பாடி துதித்திடுவோம். Praise the Lord, amen. நல்ல தேவனுடைய வசனத்திற்கு தேவனுடைய சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். हम सभी परमेश्वर के वचन संगीता को बदल बदल पढ़ेंगे. Thank you. சங்கீதம் 34 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 34वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். मैं यहोवा पर घमंड करूंगा, नम्र लोग यह सुनकर आनंदित होंगे. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. मैं यहोवा के पास गया, तब उसने मेरी सुन ली और मुझे पूरी रीति से निर्भय किया. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. इसी दिन जिन जन के ने पुकारा, तब यहोवा ने सुन लिया और उसको उसके सब कष्टों से छुड़ा लिया. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். परख कर देखो कि यहोवा कैसा भला है, क्या ही धन्य है वो जो पुरुष उसकी शरण लेता है. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. जवान सिंहों तो घटी होती और वे भूखे भी रह जाते हैं, परंतु यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न होवेगी. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். वो कौन मनुष्य है जो जीवन की इच्छा रखता और दीर्घायु चाहता है ताकि भलाई देखे. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். बुराई को छोड़ और भलाई कर, मेल को ढूंढ और उसी को का पीछा कर. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. यहोवा बुराई करने वालों के विमुख रहता है, ताकि उनका स्मरण पृथ्वी पर से मिटा डाले. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். यहोवा टूटे मन वालों के समीप रहता है और पिसे हुए को उद्धार करता है. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவையில் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். वो उसकी हड्डी हड्डी की रक्षा करता है और उनमें से एक भी टूटने नहीं पाती. தீமை துன்மார்க்கரை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். यहोवा अपने दासों का प्राण मोल लेकर बचा लेता है और जितने उसके शरणगत है उनमें से कोई भी दोषी न ठहरेगा. ஆமென். आमीन. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வாசித்த சங்கீதத்துக்காக நம் ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी अपने आंखें बंद करके ये पढ़े हुए भजन संगीता के लिए हम सभी परमेश्वर का स्तुति करें. சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையான காரியத்தை சொல்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். यहाँ पर भजन संगीता में संगीतकार दाऊद बहुत अच्छे से कहता है कि मैंने परमेश्वर को ढूंढा और उन्होंने मेरी सुन ली और मेरे सारे डर से मुझे दूर किया. ஜெபிப்பதற்கு முன்பாக இருந்ததான பிரச்சனை ஜெபித்த பிற்பாடு எப்படி மாறினது என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறார். यहाँ पर संगीतकार कहता है जिससे पहले जो उसको परेशानियां थी और प्रार्थना करने के बाद उसके जो परेशानियां का हल मिल गया, ஜெபிப்பதற்கு முன்பாக பயத்தினால் நெருக்கப்பட்டிருந்தான். என்ன நடக்குமோ என்கிற ஒரு பெரிய பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. प्रार्थना करने से पहले एक बड़ा डर उसके अंदर छा गया था, क्या होने वाला है करके ऐसा एक डर बैठ गया था. ஆனால் அவன் ஜெபித்த பிற்பாடு, அவன் கர்த்தரை தேடின பிற்பாடு அவனுக்கு இருந்ததான எல்லா பயத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போட்டார். लेकिन उसके प्रार्थना करने के बाद उसके अंदर का डर परमेश्वर ने सब पूरी तरह से निकाल दिया. ஜெபம் என்ன செய்யும் என்பதை இங்கே நாம் வாசித்தோம். प्रार्थना क्या कर सकता है करके हम यहाँ இந்த காலையில உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் सुबह के समय पर जो भी आपके समस्या ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்கள். प्रभु को ढूंढिए, प्रभु के सम्मुख में वो रखिए. உங்களுடைய பிரச்சனைகள் யாவையும் ஆண்டவராய் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். आपके सारे कष्टों को प्रभु पूरी तरह से दूर कर देंगे. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம்.
हम सभी प्रार्थना करेंगे। அன்பின் பிதாவே, பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். हमारे प्रेमी स्वर्गीय पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। எங்களுடைய பாடலை பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவர் ஆராதனையை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे गीतों को और परमेश्वर पवित्र आत्मा जी आपने स्वीकार किया, हमारे आराधना के लिए நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். सुनने वाले वचनों के लिए हम आपको स्तुति करते ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசுங்க. हैं। आत्मा जी हमारे साथ आप இந்த बात कीजिए। காலையில நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி इस செய்யுங்க. सुबह के समय पर आप जो भी चाहते हैं कि हम सुने, वो हमें सुनने के தடைகள் लिए யாவையும் परमेश्वर ஆண்டவராய் साथ கர்த்தர் முற்றிலும் மாற்றி போடுங்க. सारे रुकावटों को परमेश्वर आप दूर कर दीजिए। என்ன உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ அதன் பிரகாரமாய் செய்ய ஆவியானவர் கிரியை செய்யுங்க. और जो कुछ भी आपके बच्चे सुनते हैं, वो आत्मा जी आप उसके अनुसार करने के लिए आप अनुग्रह இந்த कीजिए। வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். इस हफ्ते में अपना जन्मदिन, अपना शादी का सालगिरह बनाने वाले आपके बच्चों के लिए हम கர்த்தர் स्तुति அவர்களை करते हैं। ஆசீர்வதிப்பீராக, प्रभु उन्हें தொடுவீராக. आप आशीर्वाद कीजिए, उन्हें உம்முடைய छूइएगा। பொறுப்பான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके संभालते हुए हाथों में हम अर्पण करते இயேசு हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। இந்த காலையிலே தனி ஜெபத்தை குறித்து, பர்சனல் பிரேயரை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக நிற்கிறேன். सुबह के समय पर हम जैसे अकेले में कैसे प्रार्थना करना चाहिए, उसके बारे में मैं बात करने के लिए आपके தேவனுடைய सामने हूँ। வசனங்களை கவனமாக நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். अगर आप प्रभु के वचन को ध्यान से सुनेंगे तो ये संदेश जो है आपको बहुत ही प्रयोजित होगा। மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். मत्ती का सुसमाचार का पुस्तक 14वां अध्याय 23वां वचन को हम ले लेंगे। அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது இயேசு தனிமையில் இருந்தார். वो लोगों को विदा करके प्रार्थना करने को अलग पहाड़ पर चढ़ गया और सांझ को वहां अकेला था। ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது இயேசு தனிமையில் இருந்தார். और एक पहाड़ पर चढ़कर एक संध्या का सांझ के समय पर यीशु जो थे अकेले थे। ஜெபத்தில் अनेक வகைகள் உண்டு. प्रार्थना में अनेक सारे कार्य हैं। சபையாக ஜெபிப்பது, குடும்பமாக ஜெபிப்பது, தனியாக ஜெபிப்பது. और उसमें से हम देख सकते हैं कि कलीसिया मिलकर प्रार्थना करते हैं, परिवार मिलकर प्रार्थना करते हैं और अकेले में प्रार्थना करते இந்த हैं। காலையிலே தனி ஜெபத்தை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக நிற்கிறேன். इस सुबह के समय पर मैं आपके सामने अकेले के प्रार्थना के बारे में बात करने आया हूँ। தனி ஜெபம் எத்தனை விசேஷமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். अकेलापन का प्रार्थना कितना ही विशेषित है, हमें ஒருவேளை समझना உங்களுடைய चाहिए। குடும்பமாக குடும்ப ஜெபம் செய்திருக்கலாம். ऐसा हो सकता है कि परिवार मिलकर आप ஆனா कुटुंब எத்தனை प्रार्थना பேர் कर தனி सकते हो। ஜெபம் செய்கிறார்கள் என்பது தெரியாது. लेकिन कितने लोग ऐसे अकेले में प्रार्थना करते हैं नहीं जानते। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுடைய நீதிமானுடைய ஜெபம் எத்தனை விசேஷமானது என்பதை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். और याकूब का पुस्तक 5वां अध्याय 16 में हम पढ़ते हैं कि परमेश्वर के बच्चों का प्रार्थना जो है वो कितना विशेषित है। हम यहाँ पर நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता தனி है। ஜெபம் மிகுந்த ஒரு பலனை கொண்டு வரும். அது பலன் உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. वो अकेलापन का प्रार्थना जो है वो बहुत ही सामर्थ्य भरा होता है और वो सामर्थ्य लेकर आता है, हमें नहीं भूलना है। தனி ஜெபத்தை விரும்பினார், தனி ஜெபம் அதிகமாக செய்தார். यीशु ने भी अकेलेपन का प्रार्थना को चाहा और अधिक से अधिक अकेले में ही प्रार्थना किया। இயேசுவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் பிரத்யேகமாக இருந்தார்கள். தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்து தனக்கென்று அவர் வைத்திருந்தார். यीशु के साथ यीशु ने 12 चेलों को चुना और उनको अपने साथ रखने के लिए चुना। அவர்களில் 3 பேரை விசேஷமாய் அவர் தேர்ந்தெடுத்து எங்கே ஒரு முக்கியமான காரியத்திற்கு அவர்களை 3 பேரை அழைத்து கொண்டு போவார். और विशेष करके 3 लोगों को हमेशा उनके साथ लेकर
जाते थे, उन्हें चुना था इसलिए। பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அந்த விசேஷித்த அந்த 3 பேராக இருந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு ஜெபிப்பதற்காக ஸ்தோத்திரம் விசேஷமான காரியங்களுக்கு ஆண்டவர் கடந்து கூட்டிக் கொண்டு செல்வார். और पतरस, याकूब और योना को विशेष करके इन तीन लोगों को अपने साथ हमेशा विशेष प्रार्थना के लिए लेकर இப்படி எல்லாம் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இத்தனை அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இருந்த போதிலும் இயேசு தனிமையாக பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டு வந்தார். और इतने सारे विशेष प्रेरित और चेलों उनके साथ थे, लेकिन फिर भी यीशु ने अपने पिता के साथ प्रार्थना करने के लिए अकेलापन ही चुना. ஒரு மனிதன் தனித்திருக்கும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு, இடைப்பட முடியும். और एक व्यक्ति जो है जब वो अकेले में रहता है तभी परमेश्वर उससे बहुत ही अधिक उसके साथ संबंधी बनाने के लिए एक मौका मिलता है. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு கூட தனித்து அவன் ஜெபிக்கிறவனாக தினந்தோறும் காணப்பட்டான். और हम देखते हैं 5वां अध्याय 24 में एनोक जो है वो परमेश्वर से हमेशा अकेले में प्रार्थना करने वाला दिखाई देता है. ஒரு நாள் அவன் காணப்படாமல் போனால் காரணம் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். और एक दिन वो नहीं दिखाई दिया क्योंकि परमेश्वर ने उसे ले लिया. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் யாக்கோபு அவன் தனித்து இரவு முழுதும் தேவனோடு கூட அவன் போராடி ஜெபித்தான். और उत्पत्ति का पुस्तक 32वां अध्याय में देखेंगे तो याकूब जो है हमेशा वो उसमें अकेलेपन में परमेश्वर से यहोवा से प्रार्थना करते आ रहा था. அவருடைய வாழ்க்கை அந்த ராத்திரியிலே முற்றிலுமாய் தலைகீழாக மாற்றப்பட்டது. और उसका जीवन जो है पूरी तरह से पलट गया था उसी रात. தேவன் அவனுக்கு ஒரு விசேஷமான இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். परमेश्वर ने विशेष करके इस्राएल का नाम उसको दिया. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தனி ஜெபத்தை ஆண்டவராகிய கர்த்தர் விரும்புகிறார். अकेले का प्रार्थना को परमेश्वर आप வாஞ்சியுள்ள सभी से தேவ चाहते हैं. பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் காலைதோறும் அதற்காக எழுப்புகிறார். और चाहत भरे लोगों को परमेश्वर बड़ी बोर के समय पर उसके लिए उठाते हैं. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தால் ஏசாயா சொல்கிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். और ऐसिया का पुस्तक 50:4 में हम पढ़ते हैं, ऐसिया कहते हैं कि वो हमेशा बड़ी बोर के समय पर वो मुझे जगाते हैं. காலைதோறும் அவர் எழுப்பி கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை உட்கார வைத்து ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். और जैसे बड़ी बोर के समय पर मुझे उठाकर जैसे सिखाने वाला होता है वैसे मुझे सिखाते हैं. தேவன் அதிகாலை ஜெபத்தை தனி ஜெபத்தை அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்தார். परमेश्वर जो है अपने संतानों से एक अकेले में प्रार्थना का बहुत इन दिनों में चाहते हैं. இந்த காலையில தனி ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? इस सुबह के समय पर क्या अकेलेपन का प्रार्थना आपके जीवन में? இயேசு கிறிஸ்து தனிமையாக இருந்தாலும் பிதாவோடு கூட பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு அவருக்குள் எப்பொழுதும் இருந்தது. ஆகையால் தான் தனி ஜெபத்திலே பிதாவோடு கூட அதிகமாக நெருக்கமாக ஐக்கியப்பட்டு காணப்பட்டார். यीशु मसीह भले वो अकेले थे लेकिन फिर भी पिता मेरे साथ है करके उन्हें अंदर धीरज और धैर्य था, इसीलिए हमेशा वो अकेले में நீங்கள் दिखाई. தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட அவர் இருக்கிறார், அவர் இருப்பார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசேஷமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக கடந்து வரும். और जब आप अकेले में प्रार्थना करते हो तब आपको विशेष करके प्रभु मेरे साथ है, खुदा हमेशा मेरे साथ रहेंगे, उनका सम्मुख मेरे साथ है करके आपको யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். योना का पुस्तक 16:32 को ले लीजिए. இதோ நீங்கள் சிதறுண்டு என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். वो घड़ी आता है वरन आ पहुंची कि तुम सब भीतर होकर मुझे अकेला छोड़ दोगे तो भी मैं अकेला नहीं, क्योंकि पिता मेरे साथ है. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடக்கூடிய நேரம் வரும்.
ऐसा समय आएगा जब आप लोग मुझे अकेला ஆனால் छोड़ोगे, என் பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். तो भी मैं अकेला नहीं, क्योंकि मेरा पिता मेरे साथ யோவான் है। 8:29 நாம் வாசிக்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. और योना 8:29 में हम पढ़ते हैं, मुझे भेजा गया जो मेरे साथ सर्वदा मेरे साथ रहता है, वो मुझे अकेला नहीं छोड़ता। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தனி ஜெபம் விசேஷமானது. अकेलेपन का प्रार्थना जो है वो विशेष है। தனி ஜெபம் செய்யும்படியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களுக்குள்ளாய் சில ஆயத்தங்கள் காணப்பட வேண்டும். जब अकेलेपन में आप विशेष करके प्रार्थना करते हो तो उसमें कोई सारी तैयारियां की जरूरत है। ஏனென்றால் நீங்கள் அவ்விதமாய் நீங்கள் அநேக காரியங்களை அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. क्योंकि उसकी वजह से आप अनेक आशीर्वाद को पाने वाले हो करके आप भूलना नहीं। நீங்கள் தனி ஜெபம் செய்ய போகும் பொழுது ஜெப பாரங்களை உங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நரம்புகளுக்குள்ளாக நான் தனி ஜெபம் செய்ய போகிறேன், ஆண்டவரோடு கூட போராட போகிறேன் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். और जब आप अकेले में प्रार्थना करने वाले हो, प्रार्थना का बोझ आपके अंदर आना है, आपके नस के अंदर वो जाना है कि मैं आप परमेश्वर के साथ मिलकर प्रार्थना में लड़ाई करने वाला நான் எதற்காக ஜெபிக்க போகிறேன், யாருக்காக நான் போராட போகிறேன், யாருக்காக நான் கண்ணீரோட போகிறேன் என்கிற ஆயத்தம் முதலாவதாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். आज मैं किसके लिए प्रार्थना करने वाला हूँ, मैं किसके लिए परमेश्वर के साथ मिलकर लड़ाई करने वाला हूँ करके उसका तैयारी आपके अंदर पहले ही आपको तैयार रखना है। அப்பொழுது தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியும். तभी आप परमेश्वर के सम्मुख में आपके प्राण को आप गिराकर परमेश्वर के सामने रख सकते हैं। ஒரு மல்யுத்த வீரனை கவனித்து பாருங்கள். और एक लड़ाई के वीर को ध्यान தன் दीजिएगा। எதிராளியாகிய மல்யுத்த வீரனோடு கூட யுத்தம் செய்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம் அவனுடைய சரீரத்தை அவனுடைய முக தோற்றத்தை எல்லாவற்றையும் வித்தியாசமாக்கி கொள்வார். और एक लड़ाई का वीर जो है वो कैसा अपने आप को, अपने शरीर को, अपने चेहरे को पूरी तरह से बहुत ही भयानक करके डरावना बना சில देता है। நேரங்களில் அவிதமாக நீங்கள் காணலாம், சில வீரர்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள். और कई सारे वीरताओं को हम देख सकते हैं कि जो अपने आप को ही वो मार எதிராளிகள் देते மேல் हैं, அத்தனை கோபம் உள்ளவனாக அவன் காணப்படுவான். ताकि वो अपने आप को दिखा सके कि वो दुश्मन में कितना गुस्सा दिखा सकता है। ஆகவே அவன் வெற்றி பெறுவான். इसीलिए वो लड़ाई में जीत भी जाता அன்றைய है। பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் தனி ஜெபம் செய்வதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு கடந்து போக வேண்டும். इसी तरह परमेश्वर के बच्चे आप और मैं अकेलेपन के प्रार्थना में अब हम सभी अपने आप को तैयार कर 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் காண முடியும். पहला सामुएल पहला अध्याय 10 से लेकर 15 वचन तक पढ़ के देखिए, अन्नाल के बारे में, उसके अकेलेपन के प्रार्थना के बारे में हम देख सकते हैं। அவள் போய் ஏதோ அவள் ஜெபித்து விட்டு அவள் கடந்து வரவில்லை. उसने जाकर प्रार्थना करके सिर्फ लौट कर नहीं आई। குழந்தை இல்லாத அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு அவள் ஜெபிக்க கடந்து போகிறார். और जिसको बच्चा नहीं था वो अन्ना जो है वो परमेश्वर के भवन में जाती है। எவ்வளவு பாரத்தோடு அவள் சென்றிருக்க வேண்டும். कितने ही बोझ के साथ वो गई रहेगी। தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு ஊற்றி ஜெபித்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். परमेश्वर के सामने में अपने आप को रखकर आज मैं प्रार्थना कर कर एक छुड़ा कर குழந்தை இல்லாதவள் என்று மற்றவர்கள் என்னை குறித்து நகைத்து பரிகசித்து ஏளனமாய் பேசுவது எவ்வளவு காலம் நான் கேட்க வேண்டும். मुझे बच्चा नहीं है करके दूसरे लोग मुझे लज्जित करके मुझे कितना शर्म करते हैं। मैं அந்த कितने ஜெப दिन से சிந்தையோடு கூட அவள் கடந்து போய் தேவனுடைய சமூகத்திலே மணிக்கணக்காக அவள் அழுதாள். और ऐसे ही प्रार्थना के सोच से वो जाकर परमेश्वर के सम्मुख में जाकर बहुत ஆண்டவரே रो रो कर எனக்கு मन्नत குழந்தை இல்லையே, என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறதே, இப்படிப்பட்ட நிந்தையிலிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை தருவீர்? प्रभु मुझे मेरा कोई बच्चा नहीं है, मेरा जीवन बहुत ही सूना हो गया है, मेरी निंदा से आप कभी मुझे छुड़ाने அவள் वाले। போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். और ऐसे लड़ाई कर कर परमेश्वर से आंसू बहाकर वो बोझ के साथ அவளுடைய प्रार्थना ஜெபம் करती है। கேட்கப்பட்டது. और उसका प्रार्थना सुन लिया गया। அவள் தனித்து அவள் வந்தது போல் அல்ல, போகும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட அவள் கடந்து போனாள். और जैसे दुख में अकेले में आई
वैसा नहीं, लेकिन वो जब जाते समय बहुत ही खुशी और बहुत ही मगन से நீங்கள் वापस ஜெபிக்க लौटे। வரும் பொழுது ஆயத்தத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட விசுவாசம் நிறைந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். और जब आप प्रार्थना करने के लिए आते हो तैयारी के साथ, परमेश्वर विश्वास भरकर और पूरे भरोसे के साथ आइए। ஜெபத்திலே நீங்கள் தோய்வு விட்டுவிடவே கூடாது. आपके प्रार्थना में आपके कभी ஒரு हार நாள் नहीं चाहिए। எழுப்புதலாக நாம் ஜெபிப்போம். एक दिन हम जागृति में ஓ प्रार्थना அழுது करेंगे, ஜெபிப்போம். हम आंसू भरकर 2-3 आंसू நாட்கள் भरकर அப்படியே प्रार्थना करेंगे। உறங்கிடுவோம். और 2-3 दूसरे तीसरे दिन हम वैसे ही सो जाते हैं। 2-3 நாட்கள் நீங்கள் ஜெபிக்க நீங்கள் தவறும் பொழுது जब 2-3 दिन के बाद आप प्रार्थना करना भूल जाते हो, உங்களுடைய ஜெபம் குறைந்து போகும். மாத்திரமல்ல, ஒரு அவசரமான ஒரு காரியத்திற்கு ஒரு பிரச்சனை நிறைந்த நேரத்தில் ஜெபிக்க உங்களால் முடியவே முடியாது. और आपका ऐसा होगा कि आपका प्रार्थना कम हो जाएगा और एक संघर्ष समस्या के समय पर आप प्रार्थना नहीं कर पाओगे। ஆகவே ஜெபத்திலே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஒரு தொய்வு ஒரு நாளும் இருக்கவே கூடாது. इसीलिए आपको प्रार्थना में एक मन होना चाहिए और उस प्रार्थना में कभी भी आपको थकान नहीं होना चाहिए। அதிகாலையில் எழுந்து உங்களுடைய கடமைகள் எல்லாம் செய்வது போல அமிதமாய் ஜெபம் ஒரு கடமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். और भोर के समय पर जब आप उठकर आपका सभी काम करते हो, उसी तरह ये प्रार्थना करना भी आपका कर्तव्य। आपको ஜெபம் नहीं செய்ய भूलना है। தவறவே கூடாது. कभी भी प्रार्थना करना नहीं भूलना है। நீரூற்றிலிருந்து தண்ணீர் புறப்படுவது போல உங்களுடைய ஜெபம் அமிதமாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது வீறுண்டு எழும்ப வேண்டும். और जैसे झरने से पानी बहता है, वैसे आपका भी दिल से मन से आपको प्रार्थना उमड़ना चाहिए। இது தனி ஜெபத்தினுடைய ஒரு காரியங்களை உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அறிமுகமாக உங்களோடு நான் பேசினேன். ये अकेलेपन का प्रार्थना में आपको एक शुरुआत करके रख रहा हूँ। தனி ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். जब आप अकेले में प्रार्थना करते हो, उसके वजह से आपको जो 3 आशीर्वाद मिलने वाला है वो आपके सामने में தனி रखना चाहता हूं। ஜெபம் உங்களை சுய பரிசோதனை செய்ய மிக அதிகமாய் உதவி செய்யும். अकेलापन का प्रार्थना जो है आपको अकेले में बहुत अपने आप के बारे में जांचने के लिए सहायता करता மார்க் है। எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் मरकुस सुसमाचार का पुस्तक 9वां अध्याय 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 28वां वचन ले लेंगे। வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டனர். जब वो घर में आया तो उसके चेलों ने एकांत में उससे पूछा, हम उसे क्यों न निकाल सके। நீங்கள் ஜெபத்திலே தனித்து இயேசுவோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க, உங்களை சுய பரிசோதனை செய்ய அது மிக உதவியாக இருக்கும். और जब आप अकेले में यीशु के साथ मिलते प्रार्थना करते हो तो अपने आप को आप अकेले में जांचने के लिए सहायता कर सकते हैं, सहायता होता है। எனக்கு ஒரு குறை இல்லை அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. आप ऐसे नहीं कह सकते कि मेरा कोई कमी नहीं है। நீதிமொழிகள் 30:12 வாசிக்கிறோம். नीति वचन का पुस्तक 30:12 में हम पढ़ते हैं, தாங்கள் கழுவப்படாதிருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமான சந்ததிகளும் உண்டு என்று நான் வாசிக்கிறோம். और हम ऐसे पढ़ते हैं कि ऐसे लोग हैं जो अपनी दृष्टि में शुद्ध है तो भी उनका मेल धोया ஒன்றும் नहीं கழுவப்பட गया। வேண்டியதில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். हमें धोना नहीं है, मैं बहुत अच्छा हूँ, मेल नहीं है मुझ में, என்னிடத்துல என்ன குறை இருக்குது? मुझ में क्या कमी है, அப்படி அல்ல. ऐसा नहीं है। தேவனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். प्रभु के सम्मुख में जाने समय आप अपने आप को जांच कर देखना है। அன்றுடத்துல கேட்கணும். परमेश्वर से आपको पूछना है, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது, என்ன தோல்வி, ஏன் ஏமாற்றங்கள், ஏன் என் பிரச்சனை, ஏன் சரீரத்தில் பலவீனங்கள், வியாதி, நான் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் ஏன் நடக்கல, காரணங்கள் என்ன ஐயா? அன்றுடத்துல கேட்கணும், சொல்லணும். प्रभु से पूछना है, क्यों परमेश्वर मुझे इतना हार मिल रहा है, क्यों ऐसे आंसू, क्यों इतने दुख, क्यों मैंने क्या कमी है मुझ में, आप बताइए करके प्रभु से पूछना நீங்கள் है। குடும்பமாய் ஜெபிக்க
இருக்கும்போது இதெல்லாம் நீங்க கேட்க முடியாது. परमेश्वर से आप जब परिवार के साथ मिलकर प्रार्थना அந்த करते हो तो தனி ये नहीं पूछ ஜெபம் सकते। செய்யும் பொழுதுதான் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு ஜெபத்திலே ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க முடியும். जब आप एकांत में परमेश्वर से प्रार्थना करते हो, परमेश्वर के साथ एक संबंध रखते हो, तभी आप अपने आप को जांच कर भी देख सकते हो। பிசாசு பிடித்த ஒரு பையனை ஒரு தகப்பன் கூட்டிக் கொண்டு வந்தார். शैतान उसे एक दुष्ट आत्मा से भरा एक लड़का को एक पिता लेकर आता है। இவர்கள் எவ்வளவு நேரம் ஜோமனி பார்க்கறாங்க. ये लोग कितने समय तक प्रार्थना करके देख रहे हैं। சீஷர்களால் அதை அவர்கள் அந்த பையனை சுகமாக்கவோ அவனுடைய பிசாசிலிருந்து அவனை விடுதலையாக்கவோ அவர்களால் முடியல. वो चेलों को उस दुष्ट आत्मा को भगाना नहीं हो पा रहा है। ஜனங்கள் மத்தியில அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு வெட்கமா இருந்தது. इसलिए लोगों के सामने पूछने के लिए उनको बहुत लज्जा हो रहा था। ஆண்டவரும் அவர்களுக்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கல. और यीशु ने भी उनके सामने, उन लोगों के सामने उनके कमियों को नहीं बताया। இயேசுவிடத்தில் தனித்து வந்தார். और यीशु के पास अकेलेपन में जाते हैं। தனிமையா இருக்கும் பொழுது வந்தார். अकेले जब यीशु थे वैसे तभी वो जाते हैं। ஆண்டவரே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீரே, प्रभु आपने कहा कि आप शैतान को तू भगाएगा करके, மரித்தோர் எழுப்பீர்கள் என்று சொன்னீரே, आपने कहा कि तुम मरे हुए வல்லமையும் அதிகாரங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. आपने कहा कि सामर्थ्य बड़ा अधिकार आप मुझे இந்த பிசாசு பிடித்த இந்த பையனை சுகமாக்க எங்களால் ஏன் முடியவில்லை? लेकिन इस दुष्ट आत्मा से भरा इस लड़के को हमें स्वस्थ करना, हमें चंगाई करना हमसे क्यों नहीं हो रहा? ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் கேட்டார். परमेश्वर के सम्मुख में वे लोग पूछते हैं। அவருடைய குறைகள் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினார். उन्होंने चाहा कि उनका क्या कमी है वे जानना चाहते थे। அதான் 139 சங்கீதம் 23-24 வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையாய் சொல்கிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். इसलिए भजन संगीता 139 में संगीतकार ऐसा कहता है, ईश्वर मुझे जांच कर जान ले, मुझे परख कर मेरी चिंताओं को जान ले और देख कि मुझ में कोई बुरी चाल है कि नहीं और उन्नत के मार्ग में என்னை अगुवाई, ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், और मुझे जांच कर मेरे हृदय को जान என்னை ले, சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து मुझे கொள்ளும். परख कर मेरी चिंताओं को जान ले। என் இருதயத்தில் என்ன இருக்குது? मेरे हृदय में क्या है? நமக்கு பிரியமில்லாததெல்லாம் இருதயத்தில் வச்சிருக்கிறேனா? क्या तुम्हें जो என் पसंद சிந்தனை, नहीं वो मेरे हृदय में என்னுடைய रखा சிந்தனை हुआ எப்படி है? இருக்குது? और मेरा सोच विचार किस तरह है? இவைகள் எல்லாம் உம்மை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேனா? ये सब में से मैं क्या तुम्हें दुख करता हूँ? ஆண்டவரே எனக்கு அதை சொல்லும், நான் அதை சீர்படுத்திக் கொள்கிறேன். प्रभु आप ये मुझे कहिएगा और मैं उसे ठीक करूंगा। ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். परमेश्वर से वो प्रार्थना करता है। ஏன் குறைகள் உண்டாகிறது? क्यों कमियां आती है? ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைகள் ஏற்படுகிறது, பலவீனங்கள் ஏற்படுகிறது? क्यों हमारे जीवन में कमियां आती हैं और बहुत कमजोरियां आती உங்கள் हैं? ஜெப நேரம் குறையும் பொழுது क्योंकि आपका प्रार्थना का समय जब உங்கள் कम होता है மாம்சம் தலை தூக்கி விடும். और आपका शरीर जो है वो ऊंचा हो जाता है பாவ கிரியைகள் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து और पापों का क्रिया जो है आपके अंदर वो आकर बहुत अधिकार करने लगता உங்களுடைய है। பலவீனம் என்ன என்பது சாத்தானுக்கு தெரியும். आपका कमजोरी क्या है शैतान अच्छे से கடந்த जानता நாளில है। எதுல நீங்க விழுந்தீங்க அவனுக்கு தெரியும். पिछले दिनों में आप किस में गिर गए थे वो जानता அதிலே है விழத்தள்ளுவதற்கு அவன் அவிதமாக அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்வான். और उसमें गिरने के लिए वो अधिक से अधिक उसका समय उसमें उपयोग कर लेता है। ஆகவே ஜெபம் குறையும் பொழுது इसका मतलब प्रार्थना जब कम होता है பலவீனங்கள் பெருக ஆரம்பிக்கும். कमजोरियां भी बढ़ते जाते हैं। நம்முடைய பலவீனங்களை நமக்கு தெரியாது. हमारा कमजोरियां हम नहीं जानते हैं। ஆண்டவரிடத்தில் கேட்கணும். हम परमेश्वर से पूछना है। ஒரு அறையில எவ்வளவு தூசி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பார்த்தா கீழெல்லாம் நம்ம கூட்டி இருப்போம், ஆனா உள்ள என்ன தூசி இருக்கிறது, டஸ்ட் இருக்குது நமக்கு தெரியாது. एक कमरे में कितना मैल है वो हम नहीं जानते। हमने झाड़ू पोछा लगाया होगा लेकिन उस कमरे में कितना मैल और मिट्टी है हम नहीं जानते।
ஆனால் நம்முடைய வீட்டின் மேலாக ஏதோ ஒரு ஓட்டையில ஒரு சின்ன துவாரம் இருக்கிறது. அதன் வழியாக ஒரு சூரிய வெளிச்சம், சூரிய கதிர்கள், அது வெளிச்சம் உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளாக வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். लेकिन उस कमरे में एक छोटा सा गड्ढा है और उस गड्ढे से सूरज का प्रकाश अगर अंदर की तरफ आ रहा है, அப்படி வரும் பொழுது அந்த ரூம்ல எவ்வளவு டஸ்ட் இருக்கிறது என்பதை அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு காண்பிச்சது. और उस कमरे में जब वो सूरज का किरण अंदर आता है तो उस कमरे में कितना सारा मैल मिट्टी है करके वो बता देता है. அந்த தூசி மிதந்துட்டு இருக்கும். वो धूल मिट्टी सब वैसे ही वो हवा में ऐसे हवा में हमारे கண்களுக்கு அது தெரியல, हमारे आंखों में हम नहीं ஆனா देख இப்போ सकते. எப்படி தெரிகிறது? அந்த சூரிய வெளிச்சம் அவிதமாக அந்த அறைக்குள் வரும் பொழுது, लेकिन अब कैसा दिखता है? वो सूरज का किरण जब हमारे कमरे में आ पड़ता है, அதே போல उसी तरह இயேசுவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் காணப்படும் பொழுதுதான் நம்முடைய குறைகள் என்ன, பலவீனம் என்ன என்பது நமக்கு தெரியும். जब हम यीशु की प्रशंसा में दिखाई देते हैं तभी हमें हमारा कमियां, हमारे कमजोरियां हमें जान सकते हैं. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ऐसाया 6 अध्याय को आप सभी ले लीजिए. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஏசாயா தேவனுடைய ஆராதனைக்கு ஆலயத்திற்கு அவன் தனிமையாக செல்கிறான். और उसिया राजा के मृत्यु के समय पर उसी साल में ऐसाया जो है वो परमेश्वर को आराधना करने அவனோடு கூட அங்கே ஆராதிப்பதற்கு வேறு யாரும் வரவில்லை. அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ அங்க இருக்கிற யாரும் வரவில்லை. उनके साथ आराधना करने के लिए कोई भी नहीं है, उनके पत्नी, उनके बच्चे, कोई भी नहीं है उसके साथ. அந்த ஆராதனை விசேஷமான ஆராதனையாக இருந்தது. लेकिन वो आराधना जो था वो बहुत ही विशेष आराधना. தேவ தூதர்கள், केरुबीன்கள், சேராபீன்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர் பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள். और वहां पर जो साराप जो है परमेश्वर के दूतों ने पवित्र 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 करके यहोवा का गीत गाते हुए துதியினால் வாசலின் நிலைகள் அசைந்து கொண்டிருக்கிறது. और स्तुति से जो द्वार पूरा हिल रहा था. தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும் பொழுது, जब परमेश्वर का प्रशंसा, इसका मतलब जब भरा हुआ है. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தன் குறைகளை ஆண்டவரிடத்தில் சுட்டி காண்பிக்கிறார். तब 6 अध्याय 5वां वचन में ऐसे अपने आप को कहता है कि मैं नाश हुआ क्योंकि मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूँ करके, और अशुद्ध होठ वाला मनुष्य हूँ करके वो बताता है. ஆவியானவர் அவனுடைய குறைகளை சுட்டி காண்பித்தார். आत्मा जी उसको अपने कमियों को दिखाता है. மாத்திரமல்ல, அக்கினி தலையினால் அவனுடைய நாவை தொட்டு அவனை சுத்திகரித்து அவனை பரிசுத்தமாக்கி அவனை விடுதலையாக்கினார். और ना केवल वो उसने चिमटे से उसके मुंह को छूकर वो उसको पवित्र भी वहां पर करता है. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हम परमेश्वर के सामने अपना कमियों को रखना है. சீஷர்கள் இயேசுவிடத்திலே தனித்து போய் கேட்டார்கள். और चेलों ने यीशु के पास अकेले में पूछा, ஏன்யா எங்களால் துரத்த முடியல? क्यों हमसे वो दुष्ट आत्मा नहीं எங்களுடைய भगा குறைகள் सकती? என்ன எங்களுக்கு சுட்டி காண்பிக்கணும். हमारा कमियां क्या है हमें वो बताना है. நாங்கள் சரி செய்ய விரும்புகிறோம். क्योंकि हम उसे ठीक करना चाहते हैं. 2 குறைகளை ஆண்டவராய் கர்த்தர் சுட்டி காண்பித்தார். 2 कमियों को परमेश्वर ने वहां पर बताया. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, मत्ती का पुस्तक 17:20 में, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்று முதலாவது சொன்னார். तो पहली बात तो परमेश्वर कहते हैं, यीशु कहते हैं कि अपने विश्वास की गति के कारण. என்னோட கூட இருந்த போதிலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. मेरे साथ रहते हुए भी आपके अंदर वो विश्वास அந்த नहीं है. விசுவாசம் இல்லாத தன்மையினாலே தான் இவனை துரத்தி விட உங்களால் முடியாது. वो विश्वास की गति के कारण ही आप उन्हें भगा नहीं सके. இரண்டாவது மார்க் 9:29 எப்படி வாசிக்கிறோம்? और दूसरी बात मार्क 9:29 में हम ऐसे पढ़ते हैं, இந்த वகை பிசாசை துரத்த வேண்டும் என்றால் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் அது புறப்பட்டு போகும். और वो कहते हैं कि ऐसा एक दुष्ट आत्मा को भगाना है तो वो बिना प्रार्थना किसी और उपाय से निकलती नहीं है. ஒன்று உங்களுடைய அவிசுவாசம், और पहली बात तो आपके विश्वास இரண்டாவது की घटी, உங்களுக்கு சரியான ஜெப ஆவி இல்லை, உபவாசம் இல்லை, ஜெபம் இல்லை. और दूसरी बात तो वो आपको सही तरीके से आपका उपवास नहीं है, प्रार्थना का आत्मा आपके अंदर नहीं है. ஜனங்கள் எல்லாம் போன பிற்பாடு
सारे लोग जाने के बाद தனித்திருக்கிற நேரத்தில் अकेलेपन में ஆண்டவர் அவருடைய குறைகளை சுட்டி காண்பித்தார். परमेश्वर ने उनके कमियों को बताया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நீங்கள் தனித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குறைகளை உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். जब आप एकांत में हम परमेश्वर से प्रार्थना करते हो तो पवित्र आत्मा आपके कमियों को बताएंगे। வெளியரங்கமாய் உங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியாது. बाहर से आपके कमियों को आप नहीं देख सकोगे। நான் நல்லதான் சுத்திகரிக்கப்பட்டு நான் நல்லதான் இருக்கிறேன். मैं अच्छी तरह से शुद्ध किया गया व्यक्ति हूँ। ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது लेकिन परमेश्वर के सम्मुख में जब आते हो ஆவியானவரிடத்திலே கேட்கும் பொழுது உங்களுடைய குறைகள் என்ன என்பதை தேவன் சுட்டி காண்பிப்பார். தனிச்செபம் உங்களை சுய பரிசோதனை செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்கும். और आत्मा जी आपकी कमियों को बताता है और इसका मतलब अकेलापन का प्रार्थना आपको खुद को जांच कर रहा है। இரண்டாவதாக दूसरी बात, மற்றவருடைய வேதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனிச்செபம் மிக அவசியம். दूसरों का दुख जानने के लिए आपको अकेलेपन का प्रार्थना आवश्यक மார்க் है। எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் मरकुस सुसमाचार का पुस्तक का 6वां अध्याय 47ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். और 47वां अध्याय वचन சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். और जब सांझ हुई तो नाव झील के बीच में थी और वो अकेला भूमि पर था। இயேசு கரையிலே தனிமையாக இருந்தார். यीशु जो है अकेला भूमि में था, ஆனால் படவோ நடுக்கடலிலே அங்கே தத்தளித்துக் கொண்டிருந்தார். लेकिन जो नाव था वो झील के बीच में था। இயேசு அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுவதை கண்டார் என்று 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். और 48 में हम ऐसे पढ़ते हैं कि यीशु जो है वे खेते खेते घबरा गए थे करके उसने देखा। நான் வாசிக்கிறேன் இந்த வசனங்களை கவனிங்கள். 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 6वां अध्याय 48 में पढ़ता हूँ। அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்து இருக்கிறபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். क्योंकि हवा उनके विरुद्ध थी, इसलिए तो रात के चौथे पहर के निकट वो झील पर चलते हुए उनके पास आया। எப்படி கண்டார்? वो कैसे उन्हें देखा? கடல் பார்ப்பதற்கு ஒன்று போல இருக்கும். जो जो समुद्र है वो देखने के लिए एक ही समान रहता है। அவிதமா எல்லாம் ஒரே ஒரு லெவலா இருக்கிற மாதிரி இருக்கும். एक ही समान दिखता है। கொஞ்சம் தூரம் போன உடனே ஆள் மறைஞ்சிருவாங்க. लेकिन आगे थोड़ा चलते ही उस वहां का व्यक्ति नहीं दिखता அப்ப है। இன்னொரு பக்கம் கொஞ்சம் மேல போனா மேல தெரியும், அவன் கீழே போனா அப்படியே தெரியாது. लेकिन अगर थोड़ा आगे गया तो वो आदमी दिखता है, இதான் लेकिन नीचे गया तो नहीं दिखता है। சமுத்திரத்தினுடைய தன்மை. वही वो समुद्र का वो जो उसका विशेष रूप இயேசுவோ है। கரையிலே அவர் அவிதமாய் பிதாவோடு கூட தனிமையாக இருக்கிறார். और यीशु जो है वो समुद्र के किनारे पे पिता के साथ अकेला ஆனால் खड़े हैं। சீஷர்கள் நடுக்கடலுக்கு போய் விட்டார்கள். लेकिन जो चेले हैं वो नीम के झील में ஆனால் जाके बीच அவர்கள் में हैं। நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காற்று பயங்கரமாய் பலத்த காற்று அவர்கள் மேல் அடித்துக் கொண்டிருக்கிறது. और वहां पर उस बीच में वे खेते खेते घबराए गए हैं, हवा उनके विरुद्ध आकर वो रात के चौथे पैर के निकट पर है। பைபிள் சொல்கிறது இயேசு அதை கண்டார். तब बाइबल कहता है कि यीशु ने उन्हें देखा। எப்படி கண்டார்? यीशु ने उन्हें किस तरह देखा? ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த காட்சியை அவருக்கு சுட்டி காண்பிக்கிறார். जब वो प्रार्थना में लगे थे तब आत्मा जी उस कार्य को, उस चित्र को उसके தனி सामने ஜெபம் लेकर आते हैं। செய்யும் பொழுது மற்றவருடைய பலவீனங்கள், மற்றவருடைய தேவைகள், மற்றவர்களுடைய கண்ணீரை ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். और जब आप अकेले में प्रार्थना करते हो तो दूसरों का दुख, दूसरों का दर्द, दूसरों का चिंता पर प्रभु आपको दिखाते हैं कि அந்த ये लोग சகோதரி ऐसे हैं। தன் பிரச்சனைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். वो बहन जो है उसके समस्या के लिए वो प्रार्थना कर रही அந்த है। அந்த 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 மகள் தன் வியாதிக்காக, வேதனைக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார், தூக்கம் இல்லாமல். वो बेटी अपने बीमारी के वजह से रो रही है, नींद के बगैर। போய் நாம் பார்க்க வேண்டியதல்ல. हमें जाकर देखना नहीं है उसे। ஜெபத்திலே முழங்காலில் ஆண்டவருடைய பிதாவின் சமூகத்தில் காணப்படும் பொழுது மற்றவருடைய குறைகளை ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். जब हम घुटना टिकाकर हमने अपने आप को परमेश्वर के सामने, हम पिता के सामने हम प्रार्थना करते हैं, परमेश्वर दूसरों का दुख हमें बताते हैं। சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு தெரியாது.
साधारण से लोग को नहीं दिखता है। வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, अगर घर में एक छोटा सा परेशानी है, மனைவி சாப்பிடாம அவள் அழுதுகிட்டே இருக்கிறா, पत्नी खाए बिना वो रोती रहती है, பிள்ளைகள் அப்பாவிடத்துல போய் சொல்றாங்க, அப்பா அம்மா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாங்கப்பா. और उनके बच्चे जाके उसके पिता के पास कहते हैं कि पिता माँ जो है खाना नहीं खाई, वो रोती रही है। மனைவியினுடைய வேதனையை, மனைவியுடைய அழுகையை, மனைவி ஏன் அழுகிறாள் என்பது புரிந்து கொள்ளாத அவருடைய கணவன் என்ன சொல்லுவான்? ஸ்தோத்திரம், அவளுக்கு என்ன வேலை? அவளுக்கு வேற வேலையே கிடையாது, ஏதோ அப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறது, நீ போங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு போயிடுவான். और जो उसके पत्नी का दुख नहीं समझ पाता और चिंता नहीं समझता, वो पति क्या कहता है कि उसको कुछ काम धंधा नहीं है, वो वैसे ही रोती रहती है, आप बच्चे जाओ अपना काम ஏன் करो। காரணம் என்ன? மனைவியுடைய வேதனையை புரிந்து கொள்ளாத கணவன். क्यों? कारण क्या है? क्योंकि जो पत्नी का जो दुख दर्द है वो नहीं समझ पाता वो पति। அதே போல கணவனும் அவிதமா ஏதோ ஒரு பிரச்சனையிலே அவிதமாய் ஸ்தோத்திரம் அவன் தன்னுடைய படுக்கையிலே சாப்பிடாமல் இருக்கிறான் வைத்துக் கொள்ளும். और उसी तरह अगर पति जो है खाए बिना कोई समस्या में बहुत ही दुख सा अपने பிள்ளைகள் போய் पड़ा தாயின் है, இடத்துல அப்பாவின் நிலைமையை எடுத்து சொல்லுகிறார்கள். बच्चे जाके अपने माँ के पास उस पिता के बारे में बताते हैं। அந்த தகப்பனை, அந்த கணவனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத அந்த தாய் என்ன சொல்லுவாள்? அவன் எங்கேயாவது சாப்பிட்டு வெளியில சாப்பிட்டு வந்திருப்பாரு, அவருக்கு ஒரு வேலை என்ன, அதனால பிள்ளைகளை நீங்களும் சாப்பிடுங்க, அந்த ஆளுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாள். तो वो माँ जो है, जो फिक्र नहीं करते उसके पति के बारे में, कहती है कि वो बाहर खा के आए होंगे, उनको कोई काम नहीं है, आप जाकर अपना काम करो करके बच्चों को ஏன் भेज காரணம் என்ன? மற்றவருடைய வேதனை, மற்றவருடைய கண்ணீர், மற்றவருடைய பிரச்சனைகளை சாதாரணமான மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. क्यों? कारण क्या है कि दूसरों के दुख दर्द को, दूसरों के चिंता को एक साधारण से व्यक्ति नहीं समझ पाएगा, ஆனால் ஜெபிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். लेकिन जो प्रार्थना करने वाले लोग वो जान पाएंगे। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்களை புரிந்து கொள்வதற்குரிய தன்மையை இன்றைக்கு பிசாசு அழித்து கொண்டிருக்கிறார். आज अनेक लोगों के जीवन में दूसरों को समझने का वो सोच विचार है, वो शैतान दूर निकाल देता है। உலகத்திலே அதிகமாய் மற்றவர்களை புரிந்து கொள்ளாத ஒரு தேசம் இருக்கிறது என்று யார் அப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்தியா கடைசியில இருக்கிறது. और जो संसार में अधिक से अधिक एक दूसरे को नहीं समझ पाता, वैसा एक देश है, तो वो देश में भारत देश ही आखिरी में आता है। ஜப்பான் முதல் காரியத்தில் இருக்கிறது. और अपने एक दूसरे को समझने में जापान जो है वो पहला खड़ा है। ஒருத்தன் அவிதமா ஒரு மாதிரி வர்றான்னா அவன் ஜப்பான்காரன் கேட்பான, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிற, யாரையோ சம்படி, ஆனா நீ ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, அவன் கஷ்டப்பட்டானா அவனுக்கு உதவி செய்வான். और अगर कोई दुख में है, तो चिंता में है, तो वो जापान निवासी पूछता है कि क्यों तू इतना चिंता में है करके, चाहे वो कोई भी हो, उसको वो सहायता करता है। இதை குறித்து நிறைய பேசலாம், சமயம் இல்லை, நாம் வேத வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போவோம். மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உருவாக வேண்டும். इसके बारे में मैं अधिक बोल सकता, लेकिन समय नहीं है। हम आगे बढ़ते हैं। इसके लिए हमें दूसरों को समझने के लिए एक सोच विचार हमारे இயேசுவை अंदर கவனித்து नहीं है। பாருங்கள். यीशु को ध्यान दीजिए। இயேசு எப்பொழுதும் தனித்து அவர் ஜெபிப்பார், பிதாவோடு கூட அவர் இருப்பார். यीशु हमेशा अकेले में प्रार्थना करते हैं, पिता के साथ हमेशा दिखाई மத்தேயு देते हैं। 15 அதிகாரம் 32 வசனத்திலே मत्ती का पुस्तक 15:32 में, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்களிடத்திலே தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினி அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். யாரும் சொல்லல, ஆனா அந்த ஜனங்களை குறித்து பரிதபித்து ஆண்டவர் பேசினார். और यीशु उनके चेलों के बारे में यहाँ कहते हैं, यीशु ने अपने बुलाकर कहते हैं कि इस भीड़ पर तरस आता है, क्योंकि ऐसा ना हो कि मार्ग में थक कर रह जाए, क्योंकि वो भूखे हैं करके यीशु उनके ऊपर तरस பிரசங்கம் खाते முடிந்தது, हैं। எவன் எப்படி போனா எனக்கு என்ன வந்திருக்க அப்படின்னு இயேசு போல அவங்கள பார்த்துட்டு, வழியில சோர்ந்து போவார்களே, இவளுக்காக நான் பரிதபிக்கிறேனே, இவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லையே, யாரும் சொல்லலை. ஆனால் இயேசுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த எண்ணங்களை பிதாவின் ஆவியானவர் அவருக்கு உருவாக்கி கொண்டே இருந்தார். और ऐसे है कि सेवा खत्म हो गया, लेकिन मैं क्यों उनके बारे में चिंता करूं करके यीशु ने
नहीं सोचा, लेकिन यीशु ने उनके ऊपर तरस खाया, क्योंकि पिता के सम्मुख में जब आते हैं तो पिता उनको सिखाते हैं कि மத்தேயு तरस खाना। 14 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். मत्ती का पुस्तक 15-13 में हम पढ़ते हैं। 14ஆம் அதிகாரம் 14-13ல இப்படி வாசிக்கிறோம். இயேசு அதை கேட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். और 14-13 में हम पढ़ते हैं, यीशु ने यह सुना। எதை அவர் கேட்டார்? क्या सुना है उन्होंने? யோவான் ஸ்நானகன் மரித்து போனதை, அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவர் மரித்து போனார் என்கிற செய்தியை ஆண்டவராய் இயேசு கேட்டார். और योनान बपतिस्मा जो है उसका सर को वो मर चुका है, उसके सिर को काट डाला गया है, उसके बारे में यीशु सुनते हैं। அதை கேட்ட உடனே துக்கம் தாங்காம வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் என்று வாசிக்கிறோம். और वो सुनते ही उनको इतना दुख हुआ कि हम पढ़ते हैं कि नाव पर चढ़कर वहां किसी सुनसान जगह एकांत में चला गया। அந்த யோவான் ஸ்நானகனாகிய பரிசுத்தவானை குறித்து பிதாவிடத்திலே சொல்வதற்காக, அவனுக்காக சில சொட்டு கண்ணீர் விடுவதற்காக அந்த செய்தியை கேட்டவுடனே அவர் தனித்து போய் அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और यूना बपतिस्मा के बारे में उनको जाकर उसके भक्त के बारे में वो पिता से बताने के लिए, अपने दुख को बांटने के लिए वो अकेले में प्रार्थना करने गए करके शास्त्र में वो दोबारा वापस लौट आए। 14ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம். 14 अध्याय 14 वचन में हम पढ़ते हैं, எல்லா ஜனங்கள் அவிதமாக அங்கே குடியிருப்பதை கண்டார். और वहां पर एक बड़ा सा भीड़ அவர்கள் மேல் மனதுருகினவராக அவர்களுடைய வியாதி உள்ளவர்களை தேவன் தொட்டு சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். और उन पर तरस खाया और उससे उनके बीमारियों को चंगा किया करके हम यहाँ पर மனதுருகினார். उनके ऊपर तरस खाया, அவர்களுக்காக பரிதபித்தார். उनके लिए दया दिखाया। அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர் அவிதமாக வேதனைப்பட்டார். और वह निराश हो जाएंगे करके उनके लिए वे दुख हुए। ஏன் காரணம்? அவருக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் உண்டானது காரணம், அவர் பிதாவோடு கூட எப்பொழுதும் தனியே ஜெபத்தில் காணப்பட்டார். क्यों उनको ऐसा एक तरस आया? क्योंकि वो हमेशा पिता के सामने, वो पिता के साथ हमेशा वो अकेले में प्रार्थना करते थे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, தனி ஜெபம் செய்யாதவன் மற்றவருடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ள முடியாது. जो अकेले में प्रार्थना नहीं करता है वो दूसरों के कष्टों को नहीं 1 देख சாமுவேல் सकता। 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே पहला सामुएल का पुस्तक 1 अध्याय 4 वचन में, அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் எரித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று ஏலி அன்னாளை பார்த்து கடிந்து கொண்டிருக்கிறார். और यहाँ पर एली जो है अन्ना को देखकर कहती है कि तुम कब तक उसके साथ रहेगी, तो उसके साथ से निकल जा करके वहां पर। அவனோ புலம்பி தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து அழுது கொண்டே இருக்கிறார். वो विलाप होकर अपने समस्याओं के बारे में वो आंसू बहा रही है रो रोकर, ஏலிக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. लेकिन एली वो नहीं जान पाता है। 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் दूसरा राजाओं का पुस्तक 4 अध्याय 27ஆம் வசனத்திலே 27वां वचन, எலிசாவின் கால்களை பிடித்து சுனமியால் அழுது கொண்டே இருக்கிறார். और एलिसा के पैर को पकड़कर सुलमिया जो है वो रो रही थी। அவளை விலக்கி விடுவதற்காக கேயாசி ஆகிய எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து அவளை இழுக்கிறான். और उसे दूर करने के लिए एलिसा के नौकर जो है गेहासी என் எஜமானுடைய கால்களை விட்டுவிடு, ஏன் இப்படி கால்களை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இழுக்கிறார். और मेरे गुरु का जो पैर को छोड़ दो, क्यों इस तरह उनके पैर को पकड़ रहा है? எலிசா சொன்னான், அவளை தடுக்காதே. तब एलिसा कहता है कि उसे पकड़ो मत, அவளுடைய ஆத்மா மிக துக்கத்தோடு கூட இருக்கு. क्योंकि उसका मन बहुत ही व्याकुल மிகுந்த हो गया है। துக்கத்தோடு கூட அவள் அழுது वो கொண்டிருக்கிறாள். बहुत ही दुख और चिंता के साथ रो रही है। ஏலிக்கு புரிந்து கொள்ள முடியாது. एली वो नहीं समझ पाया, கேயாசிக்கு புரிந்து கொள்ள முடியாது. गेहासी वो नहीं समझ पाया, எலிசாவுக்கு தெரியும் एलिशा जानता है அவள் துக்கத்தோடு இருக்கிறார். वो बहुत ही दुख से ஏதோ व्याकुल ஒரு है। சம்பவம் அவருடைய வீட்டில் அவருடைய குடும்பத்திலே நடந்திருக்கிறது. कोई तो संभव उसके घर परिवार में हुआ है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
अगर दूसरों के बारे में जानना மற்றவர்களுடைய है, வேதனைகளை அறிய வேண்டும் என்றார், अगर दूसरों के दुख दर्द को समझना है, மற்றவர்களுக்காக கண்ணீர் வடித்து அழ வேண்டும் என்றார். अगर दूसरों के लिए रोकर प्रार्थना சின்ன करना है ஜெபம் तो செய்தால் முடியாது. छोटे से प्रार्थना से नहीं ஆண்டவருடைய काफी है। சமூகத்திலே கண்ணீரோடு நீங்கள் காணப்படும் பொழுது प्रभु के सम्मुख में जब आंसू बहाकर आप दिखाई देते மற்றவருடைய हो, பாரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். दूसरों के बोझ को आप समझ सकते மற்றவருடைய हो, வேதனைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். दूसरों के दर्द को आप जान सकते हो, அவர்களுக்காய் பாரம் எடுத்து தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்க முடியும். उन लोगों के लिए आप बोझ के साथ परमेश्वर के सम्मुख में आप प्रार्थना कर முதலாவது सकते हो। சுய பரிசோதனை செய்ய உங்களுக்கு உதவி செய்யும் தனிஜன். पहली बात तो अकेलापन का प्रार्थना जो अपने आप को जांच कर वो परखता है। இரண்டாவதாக மற்றவர்களுக்காய் மனதுருக்கத்தோடு கூட கண்ணீர் வடித்து அழுது செபிக்க முடியும். और दूसरी बात दूसरों के लिए मन तरस खाकर दया के साथ दूसरों के लिए प्रार्थना कर सकते हैं। மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமாக நான் முடிக்கிறேன். तीसरी बात एक कार्य को बताकर मैं समाप्त करना चाहता हूँ। தனி ஜெபம் என்பது ஒரு யுத்த களம். एक अकेलापन का प्रार्थना जो है वो युद्ध का இன்றைக்கு தனி ஜெபத்தில் என் ஆண்டவரோடு கூட நான் போராட போகிறேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மைண்டில் உருவாக்கி கொள்ள வேண்டும். और मैं आज अकेले में परमेश्वर के साथ प्रार्थना करने वाला हूँ करके ऐसा एक सोच आपके दिमाग में ஒன்று बैठाना है। சாமுவேல் 18ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 18वां अध्याय 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला सामुएल 18-17 निकाल लीजिए। நீ எனக்கு நல்ல போர் சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றார். और कहता है कि तू मेरे लिए एक अच्छा सा एक वीर बनकर तू मेरे लिए लड़ाई कर करके कहता है। சவுல் தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, साउल கர்த்தருடைய யுத்தங்களை நீ நல்ல சேவகனாய் இருந்து நீ நடத்து. साउल जो है दाऊद से कहता है कि परमेश्वर का युद्ध वीर बनकर तू एक अच्छा सेवक बनकर கர்த்தருடைய लड़ाई कर। யுத்தங்களை நீ நடத்த வேண்டும். तो यहोवा की ओर से युद्ध करना है। இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படணும். आज आप और हम परमेश्वर के सामने यहोवा के लिए हमें युद्ध करना है, यहोवा के साथ में। யாரோடு கூட மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, किसके साथ? कोई शरीर या कोई लहू के साथ, அந்தகார शारीरिक मनुष्य के லோகாதிபதியோடு साथ வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்திலே அவனோடு யுத்தம் செய்ய வேண்டும். अधोलोक के वो उस राज्य से और जो दुष्ट आत्माओं के पीढ़ी से हमें उस यहोवा की ओर से சாத்தானுடைய ராஜ்யம் அழியவும் கர்த்தருடைய ராஜ்யம் அவிதமாய் இந்த பூமியில பலமாய் கடந்து வரவும் ஆண்டவரோடு கூட ஜெபத்திலே தனி ஜெபத்திலே நீங்கள் போராட வேண்டும். शैतान का राज्य नष्ट होने के लिए, परमेश्वर का राज्य आने के लिए हमें अकेले में परमेश्वर के साथ, परमेश्वर की ओर से हमें लड़ाई யோசுவா करना है। அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணினான், योशुआ जो है अमेलेकियों के साथ वो लड़ाई कर ஜெயம் रहा था। எடுத்தான். उसने जीत पाया। கானான் தேசத்திலே 7 ராட்சதர்களோடு கூட அவன் போராடினான், கர்த்தருக்காக யுத்தம் செய்தான், ஜெயம் எடுத்தான். कनान देश में वो 7 राक्षसों के साथ उसने लड़ाई किया और उसने जीता ஒரு भी। ராஜாக்களை அவன் யோசுவா அழித்தான். और एक राजा को योशुआ ने जीता। இதெல்லாம் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவனாய் காணப்பட்டான். ये सभी वो यहोवा का वीरता दिखाई देता है। அதற்கு பிற்பாடு அந்த தேசத்தை சுதந்திரித்து 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். और उसके बाद उस देश को अधिकार कर कर वो 12 गोत्रों को, जातियों को वो देता है। நாமும் ஜெபத்திலே கர்த்தருக்காக யுத்தம் செய்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படணும். हम भी परमेश्वर के साथ मिलकर परमेश्वर की ओर से युद्ध करने वाले बच्चे, संतान बनना அவர் दिखाई பயங்கர देना है। பராக்கிரமசாலியாய் சேனைகளின் அதிபதியாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய், உங்களோடு கூட யுத்தம் செய்கிறவராய் கடந்து வருவார். और एक भयानक रूप से एक बड़ा एक सेनापति के वीरता के साथ परमेश्वर यहोवा आपके साथ அந்த मिलकर தனி आपके साथ ஜெபத்திலே लड़ाई करेंगे। தேசத்துக்காக, ஆளுகிறவர்களுக்காக, மக்களுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். और उस देश में उस राज्य करने वाले उस दुष्ट आत्मा को दूर करने के लिए हमें अकेले में प्रार्थना பிலிப்பியன் करना है। தேசத்திலே ஒரு சபையிலே
பிரசங்கிப்பதற்காக ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். फिलिपियो देश में एक कलीसिया में एक सेवक को प्रचार संदेश देने के लिए बुलाया गया था. கர்த்தருடைய யுத்தங்களை குறித்து அவர் பிரசங்கிக்கும்படியாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆவியானவர் அவ்விதமாக அதை பேச வேண்டும் என்று உணர்த்தினபடியினால் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக மேடையிலே நின்றார். और उनको संदेश देने के लिए उन्हें वहां पर बुलाया गया था. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த வேண்டும், அதுதான் இன்றைக்கு அவருடைய பிரசங்கம். और उनका संदेश का विषय ये था कि यहोवा के साथ मिलकर युद्ध करना है. முதல் வரிசையிலே ஒரு வயதான பாட்டியம்மா உட்கார்ந்திருந்தார். और पहले इसमें लाइन में एक बुजुर्ग माँ बैठी थी. அந்த அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே இருக்கிற ஆவியெல்லாம் போயிட்டு சோர்ந்து போயிட்டார். और बहुत ही उस माँ को देखकर वो बहुत ही दुख हो गए, बहुत निराश வாயை हो திறந்து गए. அவர் அங்க இருக்கிற பாஸ்டரையும் ஜனங்களை பார்த்து கேட்டார், இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்கறதுக்கு வாலிபர்கள்லாம் உங்க சபையில் இல்லையா அப்படின்னு கேட்டார். तब वहाँ के पास्टर को और वहाँ के लोगों को देखकर पूछा कि ये संदेश सुनने के लिए क्या आपके पास नौजवान कोई भी नहीं है? வாலிபர்கள்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. देखा गया तो नौजवान सब पीछे बैठे ஆனால் हैं. முன்பாக ஒரு வயதான பாட்டியம்மா உட்கார்ந்திருந்தாங்க. लेकिन पहले दिशा में देखा जाए तो वहाँ पर एक बुजुर्ग माँ ही அந்த बैठी है. பிரசங்கியார் பிரசங்கிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம், யாராயில் ஏவப்பட்டவர்கள் ஜெபிங்கள் என்று சொன்னார். और वो संदेश देने वाला सेवक जो है वो कहता है कि हम आराधना शुरू करने से पहले हम प्रार्थना करेंगे. कोई भी प्रार्थना அந்த வயதான பாட்டியம்மா முழங்கால் படியிட்டு ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி மிக வைராக்கியமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். तब वो बुजुर्ग माँ अन्य भाषाओं में ये करके विभिन्न भाषाओं में अभिषेक में वो प्रार्थना करती है, बहुत ही वीरता के साथ. அந்த அம்மாவுடைய வயதான பாட்டியுடைய உள்ளான மனுஷனிலிருந்து ஒரு பலத்த ஒரு போர் வீரனை போலவன் ஒருவன் அவ்விதமாக வெளியே வந்தான். और उस बुजुर्ग माँ के मनुष्यता से वो बाहर एक बड़ा एक वीरता जैसा एक बाढ़ बाहर. அவனுடைய கையில இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம் இருந்தது. और उसके हाथों में वो व्यक्ति के हाथों में அவனுடைய जो வாயிலிருந்து जगह से அக்கினி புறப்பட்டது. उसके हाथों में तलवार जैसा था और उसके मुंह से आग அந்த निकल அம்மா रहा था. செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காட்சி அந்த அம்மாவுடைய உள்ளத்திலிருந்து உள்ளான மனுஷனிலிருந்து வெளிப்படுவதை பிரசங்கிக்க போகிற அந்த தெய்வ மனுஷன் அந்த தரிசனத்தை காண்கிறான். ஆச்சரியப்பட்டார். और वो माँ जो प्रार्थना कर रही थी तो उसके अंदर के वो मनुष्य जो बाहर दर्शन दिखा रहा था, ये सेवक ने देखकर, ये पासवान ने देखकर आश्चर्यचकित हो गए. ஆண்டவரே, நமக்கு இந்த வயதான பாட்டிக்குள் இத்தனை வைராக்கியமும் இத்தனை ஆவியின் வல்லமையும் மகா பெரிய பலனை கொடுத்திருக்கிறீரே என்று கர்த்தரை அவர் துதித்தார். तब वो परमेश्वर का स्तुति करते हैं कि इस माँ के अंदर आपने इतना वीरता और इतना धैर्य और ऐसे एक प्रार्थना का आत्मा दिया எதிராளியாகிய है. சாத்தானோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். आपके दुश्मन शैतान के साथ आपको युद्ध करना. உங்களுடைய குடும்பத்திலே கண்ணீர், आपका परिवार में உங்களுடைய आंसू, குடும்பத்திலே வறுமை, आपका परिवार में உங்களுடைய गरीबी, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத நிலைமை, आपका परिवार में शांति नहीं है. அடிக்கடி பிரச்சனைகள் अनेक समय पर समस्याएं ஒண்ணுமே இருக்காது. ஒரு வாக்குவாதங்கள் சண்டைகள் வீட்டில் எழும்பி சமாதானமற்று காணப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. कुछ भी नहीं होगा, लेकिन एक छोटे से बात पर विवाद होकर एक बड़ा सा लड़ाई झगड़ा में चला जाता है. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுக்கு பின்பாக இருந்து சாத்தான் உங்களுடைய வீடுகளிலே அந்த வேலையை அவன் செய்கிறான், இந்த பிரச்சனைகளை முடிக்க விடுகிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். और ये सभी का कारण क्या है? शैतान आपके पीछे होकर आपके परिवार में ऐसे समस्याओं को लेकर आता है करके आपको जानना, आपको அதற்காகத்தான் समझना. கர்த்தருடைய யுத்தங்களை நீங்கள் நடத்த வேண்டும். इसलिए आपको यहोवा की ओर से आपको लड़ाई करना है. சாத்தானுடைய வல்லமைகளையும் அவன் கொண்டு வருகிற சமாதானமற்ற காரியங்களையும் வியாதிகளையும் ஸ்தோத்திரம் பாவச்சிகளையும் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக இயேசுவின் சமூகத்தில் தனித்து நீங்கள் ஆண்டவரோடு போராடி ஜெபிக்க வேண்டும். और शैतान के सारे सामर्थ्य को, शैतान के सारे दुष्ट कर्मों को, उसके गरीबी को हमें ईश्वर के नाम से प्रार्थना करना है. हमें अपने अकेलेपन में. இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். और दूसरा जो महायुद्ध चलने वाला एक समय था. இங்கிலாந்து தேசத்திலே
நன்றாக உபவாசித்து மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். और इंग्लैंड देश में एक अच्छे से प्रार्थना करने वाला एक परमेश्वर का दास था. அவருடைய பெயர் ரீஸ் கவ்வேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர், ரீஸ் கவ்வேல்ஸ். और उनका नाम जो था रीस गावेल्स करके उनका नाम था. அவன் அந்த தேவ மனுஷன் அந்த நாளிலே அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி இங்கிலாந்து தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தான். और उस समय पर वो परमेश्वर का दास अधिक से अधिक इंग्लैंड देश के लिए उस समय पर இந்த யுத்தத்திலே அவிதமாக ஜெர்மனுடைய கைகள் ஓங்கி கொண்டிருந்தது. और उस युद्ध में जर्मन का जो हाथ जो था भयानक था. சர்வாதிகாரியாகிய ஹிட்லர் தன்னுடைய யுத்த விமானங்களை இங்கிலாந்து தேசத்துக்கு நேராக அவிதமாக அனுப்ப வேண்டும் என்று அவன் தீர்மானித்த நேரம். और सर्वाधिकारी जो हिटलर जो है वो इंग्लैंड देश में अपना विमान को छोड़ने के लिए वो वहां पर वो सोच रहा था. அவன் டிக்ளேர் பண்ணினான், நூற்றுக்கணக்கான விமானங்களை இங்கிலாந்து தேசத்துக்கு அவிதமாக விரோதமாக எழுப்பி குண்டுகளை போட்டு இங்கிலாந்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறேன் என்று சொல்லி அவிதமாக அந்த விமானங்களை அவன் அவிதமாக அனுப்பி வைத்தான். और उसने ऐसे बताया कि और उसने ऐसे व्यवस्था किया कि उस इंग्लैंड देश में जर्मन से लेकर अनेक सारे बम विस्फोट होना है करके बहुत सारे विमानों को उनके पास. இதை அறிந்ததான ரீஸ் என்ற தேவ மனுஷன் விமானம் பறந்து வரக்கூடிய வானத்தை அவன் நோக்கினவனாய் கைகளை உயர்த்தி. और ये जाना हुआ रिस जो परमेश्वर का दास वो आकाश की ओर देखकर वो विमान जहां पर आ रहा था उस आकाश की ओर முழங்கால் अपना हाथ படியிட்டு उठाया ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்தார். और अपने घुटने टिकाकर परमेश्वर की ओर उसने ஆண்டவரே, प्रार्थना किया. ஹிட்லர் சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல் எந்த ஒரு அந்நிய விமானம் வரவே கூடாது. जैसे परमेश्वर जैसे हिटलर ने कहा वैसे हमारे देश में कोई भी अन्य विमान आना नहीं चाहिए. அது எப்படி வந்ததோ அப்படி அது திரும்பி போக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். वो जिस तरह आया वैसे ही वापस लौटना है करके यीशु के नाम से मैं आज्ञा देता हूं करके उसने கொஞ்ச நேரத்திலே அந்த விமானங்கள் பறந்து வந்ததான நூற்றுக்கணக்கான விமானங்கள் அவிதமாய் சோதனை அப்படியே டேன் ஆகி அந்த எல்லைக்கு உள்ளே வராதபடி அப்படியே திரும்ப जर्मन देश से கடந்து போனது. और कुछ ही देर में वो जो विमान जो है उस दिशा में न आते हुए वो वही मार्ग से वापस लौटा हुआ उसने देखा. ஹிட்லருக்கு மகா பெரிய வேதனை ஆகிவிட்டது. हिटलर बहुत ही दुख हो गया था. அவருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டு வந்தது. उसका सेना जो है हारते आ रहा था. அதை தாங்கிக் கொள்ள முடியாதவனா ஹெலினா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிலே போய் அவன் தற்கொலை செய்து அவன் மடிந்து போனான். और वो हार को नहीं देख सका, इसीलिए हेलिना नामक एक देश में जाके वहां पर उसने अपने खुदकुशी कर ली. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஜெபத்தால் முடியாத ஒண்ணுமே இல்லை. प्रार्थना से नामुमकिन कुछ भी नहीं. இங்கிலாந்து தேசத்திற்கு ஒரு தேவ மனுஷன் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார் என்றார். अगर इंग्लैंड देश में परमेश्वर का दास का प्रार्थना सुनकर अगर परमेश्वर इतने உங்களுடைய अद्भुत कार्य किया குடும்பத்திற்கு, हो तो உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? आपके लिए, आपके परिवार के लिए, आपके बच्चों के लिए क्या परमेश्वर अद्भुत कार्य नहीं करेंगे क्या? எப்பொழுது பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறதோ, कभी समस्याएं आ रहे हैं, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அதை தடை செய்கிறது என்பதை அவிதமாக நீங்கள் அறிய வேண்டும். आपका आत्मिक जीवन को वो रुका के रखा है வான करके आपको மண்டலத்தில் இருக்கிற समझना है. பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நீங்கள் கட்ட வேண்டும். और आकाश के जो सारे दुष्ट आत्मा को उनके सेना को வேதம் आपको சொல்லுகிறது, तोड़कर रखना है, வேதம் बांधकर சொல்லுகிறது, रखना है. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். और शास्त्र कहता है कि तेरे विरुद्ध उठने वाला सारा जो भी है वो सब कुछ नष्ट हो जाए. ஜெபியுங்க. प्रार्थना कीजिए. தனிச்செபம் உங்களை பரிசோதிக்க வைக்கும். और जो अकेलापन का प्रार्थना है आपको जांच தனிச்செபம் மற்றவருடைய உணர்வுகளை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை அறிய உதவும். और जो अकेलापन का प्रार्थना जो है दूसरों का दुख, दर्द, चिंता के बारे में जानने के लिए सहायता करेगा. மூன்றாவதாக, तीसरी बात, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொல்லாத ஆவிகளை கட்டுவதற்கு அந்த தனிச்செபம் உதவியாக இருக்கும். और आपके विरुद्ध उठने वाले जो दुष्ट आत्माएं जो
जो शैतान के जो सामर्थ है उसे मारने के लिए, तोड़ने के लिए ये अकेलापन का प्रार्थना आपको सहायता करेगा। தனி ஜெபம் செய். अकेलेपन में प्रार्थना कीजिए, ஆண்டவரோடு கூட அமிதமாய் தனித்திருந்து ஜெபி. परमेश्वर के साथ मिलकर अकेले में एकांत में प्रार्थना कीजिए। தேவன் இந்த நாளிலே அந்த தனி ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். पर प्रभु इन दिनों में अकेलेपन का प्रार्थना को चाहते हैं। நாமும் ஜெபிப்போம். हम भी प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे இந்த पिता, ஆண்டவரே காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். इस सुबह के अच्छे समय के लिए हम நாங்கள் प्रार्थना கேட்ட करते தேவ வார்த்தைக்காக உமக்கு हैं। हमने ஸ்தோத்திரம். सुना परमेश्वर के संदेश के लिए நீ धन्यवाद। தனித்திருந்து ஜெபித்தது போல आपने जैसे अकेले में प्रार्थना किया, எங்களுக்கும் அந்த தனி ஜெபத்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டும். हाँ वैसा ही अकेलापन का प्रार्थना हमें भी आप दीजिए। கிருபையின் ஆவியை விண்ணப்பத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். अनुग्रह का आत्मा, विनती का आत्मा को हमारे ऊपर எங்களை उतारने के लिए मैं ஆண்டவரே प्रार्थना நாங்களை करता हूँ। பரிசோதித்து பார்த்து எங்களுடைய குறைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து அதை அறிக்கையிட்டு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். हम अपने आप को जांच कर देखकर हमारे कमियों को, हमारे घटियों को हम जानकर उसको आपके सामने बताने के लिए எத்தனையோ परमेश्वर பேர் आपसे ஆண்டவரே கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலுமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் காணப்படுவதை அறிந்திருக்கிறீரப்பா. कितने लोग दुख और चिंता और आंसू में भरे पड़े हैं அதே करके நிலைமையை परमेश्वर நாங்கள் புரிந்து हम கொள்ள जानते हैं। எங்களுக்கு தனி ஜெபத்தின் ஆவியை தாங்க. और उनके परिस्थितियों को हमके जानने के लिए परमेश्वर ऐसा एक எங்களுக்கு விரோதமாய், எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், எங்களுடைய தேசத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆண்டவரே அந்நிய வல்லமைகளை நாங்கள் அறிந்து அதை கட்டி நாங்கள் அழிக்க எங்களுக்கு தனி ஜெபத்தை தாங்க. प्रभु हमारे परिवार के विरुद्ध, हमारे देश के विरुद्ध, हमारे लोगों के विरुद्ध जो भी अन्य जो भी दुष्ट सामर्थ्य है वो उनको सबको परमेश्वर बांधने के लिए, இந்த तोड़ने के செய்தியை लिए हम கேட்ட सहायता ஒவ்வொரு कीजिए। கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். और ये संदेश सुनने वाले हर एक எல்லாருமே बच्चों को அந்த आपके தனி सामने ஜெபத்தின் ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அந்த தனி ஜெபத்தை குறித்ததான ஒரு உணர்வை இந்த நிமிஷமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்குவீராக. सभी के ऊपर ये अकेलापन का प्रार्थना जो आत्मा जी आप उन्हें भरकर उन्हें अकेलापन का प्रार्थना करने के लिए आप सहायता कीजिए। எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். हम अपने आप को नम्र करके परमेश्वर எங்களுடைய अर्पण ஜெபத்தை करते हैं। கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारा प्रार्थना सुनने के लिए எல்லா धन्यवाद கன देते हैं। மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். सारे स्तुति आधार महिमा केवल आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த செய்தியை கேட்டு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். सबको स्तुति करते हैं, परमेश्वर आपको आशीष करे। சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. और जिन्होंने अब तक सब्सक्राइब नहीं किया, மற்றவர்களுக்கும் सब्सक्राइब இதை कीजिए। அறிமுகப்படுத்துங்க. और दूसरों से भी ये वीडियो को शेयर कीजिए और लाइक भी कीजिए। உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்க ஜெபிங்க. हम आपके लिए प्रार्थना करते हैं और हमारे लिए भी आप கர்த்தர் प्रार्थना ஆசீர்வதிப்பார். कीजिए। परमेश्वर आपको आशीष करें। आमीन। आमीन।